வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு எபிக் லைஃப். நான் உங்கள் வெற்றி கூட்டாளி. உங்களுடைய ஆளுமையை வளர்க்கும் விதமான கருத்துக்களை நம்ம தொடர்ச்சியாக வெல்த் மைண்ட் செட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு பிளேலிஸ்ட்டில் நம்ம இது வரைக்கும் பார்த்துட்ருக்குறோம். அந்த வரிசையில் இன்றைக்கி ஒரு முக்கியமான லைஃப் ஸ்கில்லை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஒரு வாழ்க்கை திறன் அப்படிங்கிறது நீங்கள் சரியாக முடிவெடுக்கிறதுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். சரியாக முடிவெடுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? சரியாக திங்க் பண்ணணும். ஸோ எப்படி திங்க் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த திங்கிங் பேட்டர்ன் இருக்குது இல்லைங்களா, அதாவது நாம் எப்படி சிந்திக்கிறோம் அப்படிங்கிற அந்த சிந்திக்கும் முறை அப்படிங்கிறது பலவிதமான முறைகள் இருக்குது. அதில் ஒரு முக்கியமான ஒரு முறையை தான் இன்றைக்கி நாம் பார்க்க இருக்கிறோம். அதோட பேர் கிரிட்டிக்கல் திங்கிங். என்னது கிரிட்டிக்கல் திங்கிங் அப்படின்னா, சிம்பிளான ஒரு விஷயம். நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு பழமொழி, கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். கண்ணால் பார்க்குறத நம்பக்கூடாது, நம்ம கேட்குறத இது உண்மை அப்படின்னு நம்ம எடுத்துக்கக்கூடாது. நம்ம உண்மையாகவே இறங்கி விசாரிக்கணும். ஸோ அதிலிருந்து தான் உண்மையான ஒரு உண்மை நமக்கு கிடைக்கும் அப்படின்னு அந்த பழமொழியுடைய அர்த்தம். ஸோ அதுதான் கிரிட்டிக்கல் திங்கிங், வேறு எதுவுமே கிடையாது. ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயந்தான். இப்போ கேள்வி என்ன அப்படின்னா, இந்த கிரிட்டிக்கல் திங்கிங் இருக்குது இல்லைங்களா, அதாவது தீர விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எப்படி தீர விசாரிக்கிறது, அதற்கான வழிமுறைகள் என்ன அப்படிங்கிறத தான் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். நீங்கள் ஒரு நல்ல கிரிட்டிக்கல் திங்கராக இருக்கணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு 3 விதமான முக்கியமான பழக்கங்கள் தேவைப்படுது. ஒரு ஹேபிட்ஸ் அல்லது இது தன்மை அப்படின்னு சொல்லலாம், ஒரு குணம் அப்படின்னு சொல்லலாம். இந்த 3 குணங்கள் உங்கள் கிட்ட இருந்துச்சு அப்படின்னா, அல்லது நீங்கள் அதை வளர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் தீர விசாரிக்க முடியும். அதாவது ஒரு நல்ல கிரிட்டிக்கல் திங்கராக உங்களால் இருக்க முடியும். அது என்னென்ன அப்படின்னு பார்க்கலாங்களா. நம்பர் 1, ஆக்டிவ் லிசனிங். ஆக்டிவ் லிசனிங் அப்படின்னா, நீங்கள் யாருக்கிட்ட ஒரு விஷயத்தை கேட்குறீங்க அப்படின்னாலும் சரி. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஏதாவது ஒரு பர்டிகுலர் ரிலேட்டடாக ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னு வச்சுக்கோங்க. அதுக்காக நீங்கள் சில பேரை கேள்விகள் கேட்குறீங்க, சில பேரை விசாரிக்கிறீங்க. அது உங்களுடைய ஃபேமிலி ரிலேட்டடாக இருக்கலாம், உங்களுடைய சொந்தக்காரங்க, உங்களுடைய நண்பர்கள், யாராக வேணா இருக்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் ஒரு ஆக்டிவ் லிசனராக இருக்கணும். அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கூர்ந்து கவனிக்கக்கூடிய ஒரு தன்மை உள்ளவங்களாக இருக்கணும். ஆக்டிவ் லிசனர் அப்படின்னா சிம்பிளாக உங்களுக்கு தெரியலாம். அதாவது இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னா நீங்கள் அதை கூர்ந்து கவனிக்கிறீங்க அப்படின்னா ஆக்டிவ் லிசனர் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தமா அப்படின்னு கேட்டிங்களா. இதுக்கும் சில விஷயங்கள் இருக்குது. அதாவது இதுக்கும் பார்த்திங்கன்னா சில பண்புகள் இருக்குது. அதில் முதலாவது பண்பு என்ன அப்படின்னா, லிசன் டு அண்டர்ஸ்டாண்ட். அதாவது நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிற மாதிரி நீங்கள் கவனிக்கணும். வெறுமனே ஓகே நம்ம கவனிக்கணும், இவங்க பேசுகிறத காது கொடுத்து கேட்கணும். இப்போ உதாரணத்துக்கு நீங்களே ஏதாவது ஒரு பர்டிகுலர் விஷயத்தில் உங்களுக்கு ஒரு டெசிஷன் எடுக்கணும் அப்படின்னா, அவங்க முன்னாடி இருக்கக்கூடிய உங்களுடைய நெருங்கிய ஒரு உறவினர் அவங்களுடைய சில விஷயங்களை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் காது கொடுத்து கேட்டால் போதுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த ஒரு தன்மைக்காக நம்ம கேட்கக்கூடாது. உண்மையாகவே அவங்க என்ன சொல்ல வர்றாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கும் விதமாக நாம் கேட்கணும். சரி, அப்படி உண்மையாகவே அவங்க என்ன சொல்ல வர்றாங்க அப்படிங்கிறத முழுசாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா காது கொடுத்து கேட்டால் மட்டும் பத்தாது. இப்போது ரெண்டாவது தன்மை, ரெண்டாவது குணம் என்ன அப்படின்னா, அவங்களுடைய நான் வெர்பல் கியூஸ் இருக்குது இல்லைங்களா, அதாவது அவங்களுடைய உடல் மொழியின் மூலமாக அவங்க வெளிப்படுத்துகிற விஷயங்களையும் நீங்கள் கவனிக்கணும். அதை பற்றி நீங்கள் புரிஞ்சுக்க ஆரம்பிக்கணும். நம்ம போன பதிவுகள்லேயே பார்த்தோம், இந்த கம்யூனிகேஷனை பொறுத்த வரைக்கும் 2 விதம் இருக்குது. ஒன்று வெர்பல் கம்யூனிகேஷன், அதாவது நம்ம வார்த்தைகள் மூலமாக நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படிங்கிறத சொல்கிறது. இன்னொன்று நான் வெர்பல் கம்யூனிகேஷன். இப்போ நான் உங்கள் கூட பேசிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னா, இப்போ என்னுடைய பாடி லாங்குவேஜ் இருக்குது, என்னுடைய உடல் மொழி இருக்குது, நான் எப்படி கையை அசைக்கிறேன், நான் எப்படி உங்களை இந்த பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், அதாவது அந்த கேமராவை நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். இப்போ இதே இன்னொரு நபர் கூட நான் பேசும்போது நான் எப்படி பார்த்துக்கிட்டு இருக்கேன், என்னுடைய ஐ கான்டாக்ட் எப்படி இருக்குது, நான் ஆர்வம் காட்டுற மாதிரி நான் பேசுகிறேன்னா, இல்லை கை எப்படி நான் கட்டிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறேன்னா, இல்லை நான் என்ன மாதிரியான பாடி லாங்குவேஜ், என்னுடைய உடல் மொழியை நான் என்ன மாதிரி வச்சுருக்கேன் அப்படிங்கிறதையும் நீங்கள் கவனிக்கணும். ஸோ உங்கள் முன்னாடி உட்காந்துக்கிட்டு இருக்கிற ஒரு நபரை நீங்கள் ஆக்டிவாக லிசன் பண்ணுறீங்க அப்படின்னா, முதலாவது அவங்களுடைய பாடி லாங்குவேஜை நீங்கள் கவனிக்கணும். உண்மையாகவே அவங்க உண்மை சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்களா, இல்லை அவங்க இதில் இன்ட்ரெஸ்டடாக இல்லையா, இதை பற்றி பேசுகிறதுக்கு அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லையா, அல்லது ஏதாவது ரகசியத்தை வச்சுக்கிட்டே பேசிக்கிட்டு இருக்கிறாங்களா அப்படிங்கிறது எல்லாம் நீங்கள் அவங்களுடைய உடல் மொழியையும் சேர்த்து கவனிக்கும் போது, அதாவது நீங்கள் அவங்களை அப்சர்வ் பண்ணும்போது, கவனிக்கும் போது இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு புரிய வரும். நீங்கள் ஒரு நல்ல ஆக்டிவ் லிசனராக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு இருக்க வேண்டிய 3வது முக்கியமான பண்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா
அமைதி காத்தல். அதாவது நம்ம ஒருத்தங்க உங்கள் முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு நபர் பேசிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னா அவரை வந்து டிஸ்டர்ப் பண்ணுறது, அல்லது உங்களுக்கு திடீர்னு கோபம் வரலாம், அல்லது திடீர்னு வந்து ஒரு கருத்தை நான் இங்கே வந்து சொல்லி ஆகணும் அப்படின்னு நம்ம தோணலாம். உடனே வந்து அவங்கள வந்து நிறுத்துறதுக்கு முயற்சி பண்ணுறது, உடனே நம்ம வந்து குறுக்கு பூந்து அவங்கள வந்து பேசுகிறது, அல்லது உணர்ச்சி வசப்பட்டு நாம் ஏதாவது ஒரு வார்த்தையை விடுறதுக்கு முயற்சி பண்ணுறது, கோபத்தை வெளிப்படுத்துறது, அந்த மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் அந்த இடத்துல, அதாவது அந்த விவாதம் நடந்துக்கிட்டு இருக்கும்போதோ, ஒரு டிஸ்கஷன் நடந்துக்கிட்டு இருக்கும்போதோ, அல்லது நீங்கள் விசாரிச்சுக்கிட்டு இருக்கும்போதோ, நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கும்போதோ அந்த எமோஷன்ஸை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா உடனே நமக்குள்ளே வந்து இந்த பாயிண்ட்டை வந்து நம்ம சொல்லணும், இதை வந்து இங்கே இந்த இடத்துல வந்து நான் மென்ஷன் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறத விட, எனக்கு வந்து கோபம் வருது, நான் வந்து அந்த இடத்துல வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ணி அவங்கள ஸ்டாப் பண்ணணும் அப்படிங்கிறத விட, அவங்கள திட்டணும் அப்படிங்கிறத விட, அல்லது நான் என்ன நினைக்கிறேன்னா உணர்ச்சி வசப்பட்டு பேசணும் அப்படிங்கிறத குறைக்கணும். அமைதியாக இருக்க கற்றுக்கணும். நமக்குள்ளே அந்த விஷயங்களெல்லாம் ஓடிக்கிட்டு இருந்தாலும் சரி, பொறுமை, முதல்ல அவங்க என்ன பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசட்டும், நம்ம முதல்ல வந்து கேட்போம் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வந்து ஸ்லோ டவுன் பண்ணணும். அதாவது நம்ம பேச வேண்டிய விஷயங்களை தள்ளி போடலாம். அதாவது அவங்க பேசி முடித்ததுக்கப்புறம், ஒரு பர்டிகுலர் கருத்தை அவங்க சொன்னதுக்கப்புறம் நம்ம தள்ளி போடுறதுக்கு முயற்சி பண்ணலாம், அல்லது நம்ம அந்த இடத்துல அமைதியாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். ஸோ இந்த விஷயம் வந்து நம்ம அந்த டிஸ்கஷன், அந்த விவாதம் எப்படி இருந்தாலும் சரி, அதை வந்து கொஞ்சம் சுமூகமாக கொண்டுட்டு போகிறதுக்கு வந்து உதவி பண்ணும். இப்போது 4வது, டீப்பர் கொஷின்ஸை நீங்கள் வந்து கேட்கணும். ஒரு ஆழமான ஒரு கேள்வியை வந்து கேட்கணும். மேம்போக்கான ஒரு கேள்விகளை கேட்குறத விட, நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறத விட, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அதை ஏன் பண்ணுறீங்க அப்படிங்கிறது கொஞ்சம் ஒரு டீப்பான ஒரு கேள்வி அப்படின்னு சொல்லலாம். ஸோ உண்மையாகவே அவங்களுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறதுக்கு கேட்கக்கூடிய கேள்விகள் தான் இந்த டீப்பர் கொஷின்ஸ். நீங்கள் வந்து உங்கள் எதிரில் இருக்கக்கூடிய ஒரு நபர், இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஒரு பேரண்ட், நீங்கள் வந்து ஒரு அப்பாவோ ஒரு அம்மாவோ இருக்கிறீங்க, உங்களுடைய சொந்த பையனை நீங்கள் வந்து விசாரிக்கிறீங்க. ஸோ இந்த இடத்துல வந்து கிரிட்டிக்கலாக வந்து திங்க் பண்ணணும். அவர் ஏதோ உங்கள் பையனோ ஒரு பொண்ணோ ஒரு சின்ன தவறு பண்ணிக்கிட்டாங்க. அந்த தவறு அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்கள் வந்து பெரிய அளவில் எடுத்துக்காமல், அதை வந்து கொஞ்சம் டீப்பாக இதை ஏன் பண்ணினாங்க, இதை பண்ணினதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிற அந்த நோக்கத்தை கண்டுபிடிக்கணும். அப்படின்னா அந்த கேள்விகள் எப்படி இருக்கணும்? பேசிக்கான கேள்விகளாக இருந்தால் அந்த பதில் உங்களுக்கு கிடைக்காது. கொஞ்சம் டீப்பரான கேள்விகள் கேட்குறதுக்கு நீங்கள் பழகணும். ஆழமாக, அதாவது உங்கள் முன்னாடி இருக்கக்கூடிய நபருடைய இன்டென்ஷன் என்ன, நோக்கம் என்ன, இவர் வந்து இதை ஏன் பண்ணினார், என்ன பண்ணினார் அப்படிங்கிறது இல்லை, இதை ஏன் பண்ணினார், இதை பண்ணுறதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத தோண்டி எடுக்கிறதுக்கு கேள்விகள் கேட்குறதுக்கு முயற்சி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கே அந்த கேள்விகள் தானாகவே வரும். அந்த மாதிரியான டீப்பர் கொஷின்ஸை கேட்குறதுக்கு கற்றுக்கொள்ளுங்கள். 5வது, டிஸ்ட்ராக்ஷன்ஸை தவிர்க்கிறதுக்கு உங்களுடைய மைண்டுக்கு பயிற்சி கொடுக்கணும். ஸோ டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அப்படின்னா, நீங்கள் ஒரு கான்வர்சேஷனில் ஈடுபட்டிருக்கும் போது திடீர்னு வேறு ஏதாவது டாபிக் உள்ளே போகிறது, நம்ம பேச வந்த விஷயத்தை விட்டுட்டு வேறு ஏதாவது விஷயத்தை பற்றி பேசுகிறது, உடனே போர் அடிச்சுறது, எதிர்த்தாப்பில் உட்காந்துட்டு இருக்கிற நபர் வந்து ரொம்ப நேரம் பேசிக்கிட்டே இருக்கிறார், அதை என்னால் வந்து கேட்க முடியல அப்படிங்கிறதுக்காக நாம் வேறு ஏதாவது விஷயங்களை பண்ணி டிஸ்ட்ராக்ட் பண்ணுவோம். ஸோ அந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸை கம்மி பண்ணணும். அதாவது இப்போ நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை பண்ணாலும் சரி, ஒரு வீடியோ பார்க்குறீங்க, ஏதாவது ஒரு ஆடியோ பாட்காஸ்ட் கேட்குறீங்க, கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் லைட்டாக வந்து போர் அடிக்க ஆரம்பிக்கும், டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வர ஆரம்பிக்கும், உங்களுடைய கவனம் வந்து சிதற ஆரம்பிக்கும். அதை வந்து படிப்படியாக குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும், தவிர்க்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். நண்பர்களே, இப்போ பார்த்த அந்த 5 பண்புகளில் எந்த ஒரு பண்பு உங்ககிட்ட இருக்குது அப்படின்னு உங்ககிட்டயே அந்த கேள்விகளை கேட்டுக்கோங்க. 2வது கேள்வி என்ன அப்படின்னா, எந்த ஒரு பண்பு என்கிட்ட இல்லை ஆனால் எனக்கு அவசியமாக இருக்குது, அவசியப்படுது அப்படின்னு இந்த 2வது கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். உங்கள் மனசுக்குள்ளேயே எந்த ஒரு பண்பு உங்களுக்கு தேவைப்படுதோ அந்த ஒரு பண்பை நீங்கள் வளர்க்குறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு நெக்ஸ்ட் கான்வர்சேஷனில் போகும்போது மேபி நீ ஒரு டீப்பரான ஒரு கொஷின் கேட்குறதாக இருக்கலாம், அமைதி காத்தலாக இருக்கலாம், ஒரு பொறுமையாக இருக்கிறதாக இருக்கலாம், நம்மளுடைய எமோஷன்ஸை கொஞ்சம் தள்ளி போடுறதாக இருக்கலாம். ஸோ எந்த பண்பு தேவையோ அந்த பண்பை அடுத்த முறை பயிற்சி பண்ணணும் அப்படிங்கிறத ஆழமாக மனசில் பதிய வச்சுக்கோங்க. இப்போ 2வது மற்றும் 3வது குணம் என்ன அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னொரு புக் ரெக்கமெண்டேஷன். நோயற்ற வாழ்க்கையை வாழ என்ன செய்ய வேண்டும் என கருத்தை கற்றுக்கொள்ள ஹவு நாட் டு டை எனும் புத்தகத்தை நான் ரெக்கமெண்ட் செய்கிறேன். இப்புத்தகத்தின் கருத்துக்களை குறைவான நேரத்தில் கற்றுக்கொள்ள குக்கு எஃப்எம் மூலம் இப்புத்தகத்தின் ஃபுல் புக் சம்மரியை தமிழில் கேளுங்கள். குக்கு எஃப்எம் ப்ளே ஸ்டோரில் 4.5 ஸ்டார் ரேட்டிங் வாங்கிய ஒரு ஆப். 5000+ ஹவர்ஸ் ஆஃப் ஆடியோ கண்டென்ட் இருக்கிற தரமான ஆப். இதில் மோட்டிவேஷன், பயோகிராஃபி, செல்ஃப் ஹெல்ப், மணி, நாவல்ஸ்னு பல்வேறு ஜேர்னல்ஸ் அடங்கிய ஒரு ஆப் தான் குக்கு எஃப்எம்.
பல மொழிகளில் ஆடியோ புக்ஸ் அண்ட் புக் சம்மரிஸ் இருக்குது. முக்கியமாக நம்ம சுய முன்னேற்றம் சார்ந்த முக்கியமான புத்தகங்களோட புக் சம்மரிஸ் தமிழ் மொழியில் இருக்குது. இது ஒரு ப்ரீமியம் ஆப். நார்மலாக 399 ரூபா ஒரு வருஷத்துக்கான சப்ஸ்கிரிப்ஷன் சார்ஜ். நம்ம எபிக் லைஃப் பார்வையாளர்களுக்கு வெறும் 199 ரூபாய்க்கு ஒரு வருஷத்துக்கான ப்ரீமியம் கண்டென்ட்டை கேட்க முடியும். ELT50 அப்படிங்கிற கூப்பன் கோடை பயன்படுத்தும் முதல் 250 நபர்களுக்கு ஒரு வருஷத்துக்கான ப்ரீமியம் கண்டென்ட்டை 199 ரூபாயில் பெற முடியும். இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணுங்கள். நம்பர் 2, பி கியூரியஸ். ஆர்வமாக இருங்கள். இந்த ஆர்வம் அப்படிங்கிற ஒரு கருத்தை பற்றி நம்ம போன பதிவில் கூட நம்ம பார்த்தோம். ஆர்வமாக இருந்து செயல்படும் போது ஆர்வ மிகுதியில் அல்லது ஆர்வ கோளாறில் நீங்கள் செயல்பட்டால் கூட எந்த அளவுக்கு உங்களுடைய க்ரியேட்டிவிட்டி வேலை செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். நீங்கள் எந்த அளவுக்கு ஆர்வமாக இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் அந்த கிரிட்டிக்கல் திங்கிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உங்களால் டெவலப் பண்ணிக்க முடியும். அது க்ரியேட்டிவ் திங்கிங் அப்படிங்கிறதுக்கு மட்டும் இல்லை, இந்த கிரிட்டிக்கல் திங்கிங் அப்படின்னு சொல்லப்படுற இந்த விதமான சிந்தனைக்கும் இந்த அடிப்படையாக அல்லது ஒரு மிகப்பெரிய ஒரு 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 பூஸ்டப் பண்ணக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது என்ன அப்படின்னா இந்த ஆர்வம், கியூரியாசிட்டி. ஒரு நியூரோ சயின்ஸ் மேகசினில் ஒரு ஆர்டிக்கிள் ஒன்று பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. அது என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஒரு க்யூரியாசிட்டின்னு ஒரு விஷயம் எப்போ எந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்தில் உருவாகுதோ, ஆர்வங்கிறது எப்போ உதயமாகுதோ அப்போ உங்களுடைய மூளையினுடைய பகுதிகளில் பலவிதமான மாற்றங்கள் ஏற்படுதான். ஸோ அந்த மாற்றங்கள் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை பற்றி, அதாவது எதன் மேலே உங்களுக்கு ஒரு ஆர்வம் ஏற்பட்டுச்சோ அதை பற்றி முழுசாக கற்றுக்கிறதுக்கு அல்லது ஆழமாக கற்றுக்கிறதுக்கு தேவையான அந்த ஸ்பேஸை உங்களுடைய பிரெயின் உருவாக்குதான். அதாவது நீங்கள் ஆர்வமாக நீங்கள் செயல்பட்டு எந்த ஒரு விஷயத்தை கற்றுக்கிறதுக்கு முயற்சி பண்ணாலும் அந்த விஷயத்தை நீங்கள் டீப்பராக ரொம்ப வேகமாக உங்களால் கற்றுக்க முடியும். சரி, அந்த ஆர்வங்கிறது இந்த கிரிட்டிக்கல் திங்கிங்க்கு எப்படி ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களை மேலும் மேலும் அதிகமான கேள்விகள் கேட்க வைக்கும். அதாவது இதை ஏன் இவங்க பண்ணினாங்க, இதை பண்ணினதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத கேட்கும் விதமாக டீப்பர் கொஷின்ஸ் கேளுங்க அப்படின்னு நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ அதுக்கு அடிப்படையாக இருக்கிறது என்னவாக இருக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆர்வம் தான். அதாவது பொதுவாக நம்ம ஒரு சீரியஸான ஒரு டிஸ்கஷன்ஸ், ஒரு ப்ராப்ளம் ரிலேட்டடாக நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம் நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ்குள்ளே, ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே அப்படின்னா நம்ம எப்போவுமே அறிவு ரீதியாக நம்ம செயல்பட மாட்டோம், சிந்திக்க மாட்டோம். நம்ம உணர்ச்சி வசப்படுவோம் அல்லது நம்ம எமோஷ்னலாக நம்ம செயல்படுறதுக்கு ஆரம்பிப்போம். அந்த ஒரு விஷயத்தை கொஞ்சம் குறைச்சிட்டு நம்ம கொஞ்சம் அறிவுபூர்வமாக நம்ம நோக்குவது தான் இந்த கிரிட்டிக்கல் திங்கிங் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கிரிட்டிக்கலாக ஒரு விஷயத்தை நீங்கள் அணுகணும் அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் உணர்ச்சி வசப்படுவதை விட்டுட்டு ஆர்வமாக நீங்கள் செயல்படணும். இவங்க இதை பண்ணினாங்க இல்லையா, இதுக்கான மோட்டிவ் என்ன, இதை ஏன் பண்ணினாங்க, இது எப்படி பண்ணினாங்க, எப்படி இது இவங்களுக்கு பண்ண முடிஞ்சுது, இந்த மாதிரி பலவிதமான கேள்விகள் உங்களுக்குள்ளே வருது. ஆர்வமாக இருக்குது அந்த கேள்விகளை கேட்குறதுக்கு அப்படின்னா நீங்கள் உங்களால் கிரிட்டிக்கலாக திங்க் பண்ண முடியும். ஒரு பெட்டர் கிரிட்டிக்கல் திங்கராக உங்களால் மாற முடியும். இப்போது 3வது, பீயிங் ரெடி டு அடாப்ட். ஒரு விஷயத்தை, ஒரு கருத்தை அடாப்ட் பண்ணிக்கிறதுக்கு, அடாப்டேஷன், அதாவது மாற்றத்துக்கு நீங்கள் தயாராக இருக்கணும். ஒரு விவாதம் மேற்கொள்கிறீங்க, அந்த விவாதத்தில் நீங்கள் ஒரு நல்ல ஒரு கிரிட்டிக்கல் திங்கராக இருந்து அந்த விவாதத்தை கொண்டுட்டு போகிறீங்க. அந்த விவாதம் முடியும் போது அல்லது அந்த டிஸ்கஷன் முடியும் போது என்ன நடந்திருக்கும் அப்படின்னா சில மாற்றங்கள் உங்களுக்குள்ளே வந்திருக்கலாம். கருத்து மாற்றம். நீங்கள் ஒரு விஷயத்தை நினச்சிக்கிட்டு இருப்பீங்க, இதுதான் சரி, இது தவறு, இது இப்படி பண்ணியிருக்கணும், இது இப்படி பண்ணியிருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான கருத்து விஷயங்களை உங்கள் மனசில் வச்சுருப்பீங்க. அந்த கருத்துக்கள் மாறலாம். அப்போ மாறும்போது என்ன ஆகணும் அப்படின்னா அடாப்ட் பண்ணிக்கணும். அந்த மாற்றத்துக்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும், அந்த மாற்றத்தை ஏற்றுக்கணும். ஓகே, ஸோ இது சரிதான் போல் இருக்கு அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து. அதாவது எப்போவுமே என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து நான் பார்க்கும்போது நீங்கள் பண்ணுறது தவறாக கூட எனக்கு தெரியல, ஆனால் நான் உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து, உங்களுடைய பார்வை கோணத்திலிருந்து, உங்களுடைய இடத்துலேருந்து உங்களை நான் பார்க்குறதுக்கு கொஞ்சம் முயற்சி பண்ணணும். ஸோ அப்படி பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, ஓகே, எனக்கு அது தவறாக இருக்கலாம், ஆனால் உங்களுக்கு அது சரி, ஸோ ஓகே அதை ஏற்றுக்கலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு நான் மாறிடுவேன். ஸோ அப்படி மாறும்போது என்னாகும் அப்படின்னா அந்த அடாப்டேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும்போது என்னாகும் அப்படின்னா இன்னும் உங்களை ஒரு பெட்டர் கிரிட்டிக்கல் திங்கராக அதை கன்வெர்ட் பண்ணும். நான் எதையுமே நான் மாற்றிக்கவே மாட்டேன், நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டேன், நான் ஏற்றுக்கவே மாட்டேன், இதை என்னால் எனக்கு புரிஞ்சிக்கவே முடியாது அப்படின்னு நான் விடாப்பிடியாக இருக்கும் பட்சத்தில் நான் என்ன தான் கிரிட்டிக்கல் திங்க் பண்ணாலும் அது பயனளிக்காது. அறிவுபூர்வமாக நான் என்ன தான் யோசித்தாலும் அது எனக்கு எந்த விதமான ஒரு பயனும் இல்லை. நம்ம ஏன் அறிவுபூர்வமாக சிந்திக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா,
நீங்கள் ஒரு அடாப்டேஷனுக்குள்ளே போகணும். இது வரைக்கும் நீங்கள் வச்சுருந்த ஒரு விஷயத்தை மாற்றிக்கிட்டு ஒரு புது கருத்தை உள்ளே வரவேற்கணும். அப்போ தான் நீங்கள் வந்து அறிவுபூர்வமாக சிந்தித்ததுக்கான ஒரு அர்த்தமே இருக்குது. இப்போது இந்த திங்கிங் பேட்டர்னில் நிறையா இருக்குது. இப்போது கிரிட்டிக்கல் திங்கிங் இந்த வீடியோவில் பார்த்தோம். போன வீடியோவில் வந்து க்ரியேட்டிவ் திங்கிங் அப்படின்னு ஒன்று பார்த்தோம். இந்த கிரிட்டிக்கல் இந்த திங்கிங்கில் வந்து நிறையா இருக்குது. பேரலல் திங்கிங் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. நிறையா திங்கிங் இருக்குது. இப்போ இந்த வீடியோவில் நான் சொல்லிட்டேன் அப்படிங்கிறதுக்காக எல்லா இடத்துலையும் அந்த கிரிட்டிக்கல் திங்கிங் அப்படிங்கிறத கொண்டு போய் பொருத்தணும் அப்படின்னு முயற்சி பண்ணக்கூடாது. எந்த இடத்துல எந்த விதமான திங்கிங் பேட்டர்ன் தேவைப்படுதோ அதை நீங்கள் வந்து கொடுக்கணும். ஸோ எல்லா இடத்துலையும் நீங்கள் வந்து ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கக்கூடாது, ரொம்ப அனலிட்டிக்கலாக இருக்கக்கூடாது, எப்போவுமே வந்து லாஜிக்கலாக தர்க்க ரீதியாக எப்போவுமே வந்து சிந்திச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது, விவாதிச்சுட்டே இருக்கக்கூடாது. எப்போ பார்த்தாலும் எல்லா இடத்துலையும் எமோஷனல் சார்ந்து நீங்கள் வந்து முடிவெடுக்கக்கூடாது. ஆனால் எந்த இடத்துல எப்படி நடந்துக்கணுமோ அதை அங்கே அனுமதிக்கணும். சில நேரத்தில் இன்ட்யூட்டிவாக செயல்படணும், அதாவது உள்ளுணர்வு சார்ந்து நம்ம செயல்படணும். சில நேரத்தில் நம்ம அறிவுபூர்வமாக நம்ம வந்து சிந்திக்கணும். சில நேரத்தில் வந்து சில காரணங்களுக்காக அவங்க சொல்கிற கருத்தை அப்படியே ஏற்றுக்க வேண்டி வரலாம். சில நேரத்தில் நம்ம தர்க்க ரீதியாக விவாதிக்க வேண்டி வரலாம். எந்த மாதிரியான நபர்கிட்ட எந்த மாதிரி இடத்துல நீங்கள் எப்படி நடந்துக்கணுமோ அந்த திங்கிங் பேட்டர்னை தான் நம்ம கொண்டுட்டு போகணும். ஸோ நம்மளுடைய கருத்து என்ன அப்படின்னா, நீங்கள் எல்லா இடத்துலையும் கிரிட்டிக்கலாக திங்க் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. கிரிட்டிக்கல் திங்கிங் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது எங்கே அப்ளை பண்ணணுமோ அதை அப்ளை பண்ணணும். அது எப்படி பண்ணணுங்கிற ஒரு பேசிக் ஐடியாவை கொடுக்கறதுக்கு தான் இந்த மாதிரியான பகுதிகள், இந்த மாதிரியான சீரீஸ் நம்ம வந்து போட்டுக்கிட்டு இருக்கிறோம். இதையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும், தேவைப்படும் போது பயன்படுத்தணும். அதுதான் நம்மளுடைய மோட்டிவ். நண்பர்களே, இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அடுத்த வீடியோ பதிவில் மேலும் ஒரு பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். Thanks for watching.